இஸ்ரேல் தேசம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. நார்தன் இஸ்ரேல், சவுதர்ன் இஸ்ரேல் சொல்லிட்டு இரண்டாக பிரிக்கப்பட்டது. 12 கோத்திரம். ஆனா 10 கோத்திரம் இஸ்ரேல் தேசத்தை வசித்தார்கள். 2 கோத்திரம் சவுத்தில் இருக்கக்கூடிய யூதாவில் வசித்தார்கள். 2 பேர். இங்க 10 + 2 12 கோத்திரம். இந்த இஸ்ரேல் இருந்த 10 கோத்திரத்தை அசிரியா ராஜா வந்து சிறைப்பிடித்து சென்றார்கள். 10 கோத்திரத்தை அசிரிய ராஜா வந்து சிறைப்பிடித்து சென்றாங்க. சென்ற பிறகு இப்போ யார் மட்டும்தான் இருக்கிறாங்க? யூதா மட்டும் தனித்து 135 வருஷம் என்ன செய்யப்பட்டது? தனித்து இருந்தது. 135 வருஷம் தனித்து இருந்த யூதா இப்பொழுது பாபிலோனுக்கு சிறையாக வைக்கப்பட்டது. ஏறத்தாழ தாவீதினுடைய நாட்கள்ல கணக்கு எடுக்கும்போது 1.3 மில்லியன் யுத்த வீரர்கள் மாத்திரம் இருந்தாங்களாம். யுத்த வீரர்கள் மாத்திரம் 1.3 மில்லியன் இருந்தாங்களாம். யுத்த வீரர்கள் மாத்திரம். அப்படின்னா மனைவி, பிள்ளைகள், யுத்தம் செய்யாத மீதி உள்ளவங்க எல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 5 மில்லியன் என்ன செஞ்சிருந்தாங்க? பாபிலோனுக்கு சென்றார்கள் அடிமைகளாக. 5 மில்லியன் சென்றாங்க. ஆனா சென்ற நபர்கள்ல 70 வருஷம் முடிந்து அங்கிருந்து திரும்பிய நபர்கள் எத்தனை பேரா? எஸ்ராமுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 64வது வசனம். ஓகே, 42,360. ஓகே, நெகமியானுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 66வது வசனங்களை நம்ம வாசிப்போம். அடுத்தது ஓகே. சோ தெளிவா ஒரு கணக்கு சொல்லுது. 42,360 பேரு பிளஸ் பாடகர், வேலைக்காரர் எல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தத்துல ஒரு குத்து மதிப்பா ஒரு 50,000 பேர் மட்டும்தான் என்ன செஞ்சிருக்காங்க? இப்போ பாபிலோன்ல இருந்து வெளியே வந்தாங்க. இந்த 50,000 பேர்த்த தலைமை தாங்கி நடத்திட்டு வந்தது யாரு? செருபாபேல். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவனை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். நல்ல ஒரு தலைவனை குறித்து தான் பார்க்க போறோம். செருபாபேல். யார் இந்த செருபாபேல்? ஏன் இந்த செருபாபேலை குறித்து நம்ம பார்க்கணும்னு சொன்னா, எனக்கு விசித்திரமா தோன்றின காரியங்கள். ஒரு தீர்க்கதரிசி, தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புவாரு, ஒரு தேசத்துக்கு போய் நீ தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொல்லுவாரு. ஆனா இங்க பார்க்கும் பொழுது செருபாபேல் ஒரு ஆளு தான். இந்த ஒரு ஆளை தேற்றுவதற்காக சகரியா வராரு, ஆகாய் வராரு, 2 தீர்க்கதரிசி. யார் ஐயா இவரு? இவரை தேற்றுவதற்கு 2 தீர்க்கதரிசி தேவன் அனுப்புறாருன்னா, அப்ப தேவனுடைய பார்வையில இவரு யாரு? ஒரு விசேஷித்த நபர் அப்படின்னு. ஒரு தீர்க்கதரிசி போய் ஒரு தேசத்துக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன நாட்கள் இருக்கிறது, காலங்கள் இருக்கிறது, வேதாந்தத்துல சரித்திரம் இருக்குது. ஆனா இங்கு 2 தீர்க்கதரிசி போய் ஒரு நபரை ஆறுதல் படுத்தி அவனை தேற்றாங்கன்னு சொன்னா, அப்ப அந்த நபர் யாரு? ஒரு விசேஷித்த நபர். அந்த நபர் யாரு? அந்த நபர் யாரு? செருபாபேல். யாரு அந்த நபர்? செருபாபேல். செருபாபேலினுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அவருக்கு இருந்தது? அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? செருபாபேலின் ஆசீர்வாதத்தை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். அவர் பெற்ற ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம்? இந்த செருபாபேல் அப்படின்னா இந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, செரு அப்படின்னா பிறந்தவன் அப்படின்னு அர்த்தம். பிறந்தவன், ஜெனிப்பித்த. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சீட். ஓகே.
செருபாபேல் அப்படின்னா பாபிலோன்ல அடிமைகளா போய் பாபிலோன்ல இருந்தாங்க பார்த்தீங்களா, இருக்கும் பொழுது பிறந்தவன் இவன். அதனால இவனுக்கு பேரு செருபாபேல். அப்படின்னா செருபாபேல் அப்படின்னா பாபிலோனில் பிறந்தவன் அல்லது பாபிலோனில் ஜெனிப்பித்தவன் அல்லது பாபிலோனின் வெத்து. இதுதாங்க அவனோட பேரு. யாரு? செருபாபேல். பாபிலோன். பாபிலோன் அப்படிங்கிறது ஒரு பாவத்திற்கு அடையாளப்படுத்தக்கூடியதுதான் பாபிலோன். மகாபாபிலோன் விழுந்தது சொல்றாரு, பாபிலோனை விட்டு வெளியே வா. ஏன்னா அது பாபிலோன் அப்படிங்கிறது ஒரு பாவத்தை குறிக்கக்கூடியது. ஆனா இங்க பாவமாகிய அந்த பாபிலோன்ல பிறந்த இந்த செருபாபேலுக்கு தாமே தேவன் 2 தீர்க்கதரிசி அனுப்புறாரு. அனுப்பி ஒரு ஸ்பெஷல் கன்சிடரேஷன் கொடுக்கிறாரு. அப்படின்னா செருபாபேல் யாரு? ஒரு விசேஷித்தனவர். என்ன ஸ்பெஷல்? தேவன் ஏன் அவ்வளவு தூரம் முக்கியத்துவப்படுத்துறாரு? நம்ம யோசிப்போம்ல, ஒரு தாய்க்கு 10 பிள்ளைங்க இருந்தாலும் ஏதோ ஒரு பிள்ளையா யாக்கோபு மாதிரியே வச்சிருப்பீங்கல்ல விசேஷித்தமா. ஏன் அப்படி வச்சிருக்கிறீங்க கேட்பாங்கல்ல அடுத்தவங்க. அது மாதிரி ஏன் கடவுள் இவருக்கு மாத்திரம் 2 தீர்க்கதரிசியை கொடுத்து இவரை அவ்வளோ பொக்கிஷமா பார்க்கிறாருன்னா இந்த செருபாபேல் இடத்துல என்ன இருக்கிறது? முதலாவது ஒரு குறிப்பை நம்ம பார்ப்போம். ஆகாயினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனம். ஆகாய் 2:23. செருபாபேல் சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். இந்த செருபாபேலுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய முதலாவது ஆசீர்வாதம் கவனிக்கணும். பிள்ளைங்க ஃப்ரண்ட் ரோல இருந்து கவனிக்கணும். முதலாவது ஆசீர்வாதமாக என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். முத்திரை மோதிரம். என்ன முத்திரை மோதிரம்? முத்திரை மோதிரம்னா என்ன? சொல்லிட்டாரு, செருபாபேலை பார்த்து சொல்லிட்டாரு, நான் உன்னை என்ன செஞ்சிட்டேன்? முத்திரை மோதிரமாக வைப்பேன்னு சொல்லிட்டாரு. இந்த முத்திரை மோதிரம்னா என்ன? அந்த காலத்துல ராஜாக்கள் என்ன செய்வாங்க? மோதிரம் போட்டிருப்பாங்க. அந்த மோதிரத்துல என்ன இருக்கும்? ஒரு சீல் இருக்கும். இன்னைக்கு நம்ம லெட்டர்லாம் டைப் பண்ணி, செக்ரட்டரி லெட்டர்லாம் டைப் பண்ணி அப்படியே பிரின்சிபால்கிட்ட போய் கொடுத்தோம், இல்லை மேனேஜர்கிட்ட கொடுத்த உடனே மேனேஜர் என்ன செய்றாங்க? அங்க இருக்கிற சீலை எடுத்து ஒரு சீல் குத்துறாங்க. அதே மாதிரி அந்த காலத்துல ராஜாவுடைய கையில் இருக்கக்கூடிய மோதிரத்திலேயே ராஜாவோட முத்திரை இருக்கும். இந்த முத்திரைய ஒரு ரெசின்ல முக்கி வைப்பாங்க. எதுக்கு? இந்த கடிதம் என்னுடைய நாலேஜின் படி வந்தது, இந்த கடிதம் என்னுடைய உத்தரவின்படி வந்தது, என்னுடைய அத்தாரிட்டியை காட்டுறதுக்கும் என்னுடைய பவரை காட்டுறதுக்கும் என்னுடைய ஓனர்ஷிப்பை காட்டுவதற்கும் நான் இதை அப்ரூவல் பண்ணிட்டேங்கிறதுக்கும் அடையாளமாக அந்த முத்திரை வைப்பாங்க. நம்ம ஊர்ல பார்த்துருப்போம், அப்படியே இந்த பூட்டை சுத்தி ஒரு துணியெல்லாம் சுத்தி எடுத்து ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒன்று வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சில சீல் வைக்கிறது. ஸோ 2 வகைக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. அது க்ளோஸ்டா இருந்தா அதை மேல முத்திரை போடுவது, அதுக்கும் இந்த மோதிரம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லெட்டர் ஓலை எழுதுனாங்கன்னா அந்த ஓலையில இது அரசாங்கம் ராஜாவுடைய உத்தரவின்படி வந்திருக்குதுங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் முத்திரை மோதிரத்தினுடைய முக்கியத்துவம். இந்த முத்திரை மோதிரத்தை யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு சில குறிப்புகளை மட்டும் நம்ம பார்ப்போம். 1 ராஜாக்கள் வாசிக்க வேண்டாம். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, ஆசாப்னு ஒரு ராஜா இருந்தாரு. அவரோட மனைவி யாரு? யோசபேல்.
இவங்க என்ன செஞ்சாங்க, நாபானுடைய தோட்டத்தை அபகரிக்கிறதுக்காக இந்த யோசேபால் என்ன செஞ்சாங்க, ராஜா எழுதின மாதிரியே கடிதத்தை எழுதி ராஜாவினுடைய முத்திரையை எடுத்து வைத்து அந்த கடிதத்தை அனுப்பிச்சுவாங்க. இப்போ அந்த கடிதம் என்ன இருந்துச்சு, ஒரு பவர், ஒரு அதிகாரம் பெற்றது. இப்போ இந்த கடிதத்துல இருக்கிற மாதிரியே இப்ப என்ன செய்யணும், நாபால கொல்லணும். இதுதான் அந்த கடிதத்தில். அப்போ இந்த முத்திரை போட்டாச்சு அப்படின்னு சொன்னா அதை என்ன செய்ய முடியாது, மீற முடியாது, மாற்ற முடியாது, வேற யாரும் மாற்ற முடியாது. அதை மாத்துறதுக்கு அதிகாரம் யாருக்கு உண்டு, யாரு போட்டாங்களோ போட்டவங்க மாத்திரம் தான் மாற்ற முடியுமே தவிர வேற யாரும் மாற்ற முடியாது, வேற யாரும் மாற்ற முடியாது. ஆதியாகமம் 41வது அதிகாரத்துல வாசிங்க. ஆதியாகமம் 41வது அதிகாரம் 41, 42, 43 வேகமாக வாசிங்க. 41 என்ன சொல்றாரு, எகிப்து தேசம் முழுவதும் உன்னை நான் என்ன செஞ்சுட்டேன், அதிகாரியாக வைத்துட்டேன்னு சொல்லிட்டு 42 43 இப்போ யோசேப்ப அதிகாரியா எப்படி ஆக்குனாங்க, தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கலட்டி யோசேப்புக்கு கொடுத்து யோசேப்பு அதிகாரி ஆக்கியாச்சு. இப்போ யோசேப்பு இந்த முத்திரையை போட்டா நீங்க என்ன செய்யணும், இந்த எகிப்து தேசம் முழுவதும் கேட்கணும் எனக்கா அடுத்தபடி அவர் தான். அப்படிப்பட்ட ஒரு வேல்யூவான ஒன்று தான் இந்த முத்திரை மோதிரம். இந்த முத்திரை மோதிரத்தை நான் யூஸ் பண்ணாலும் பவர் ஒன்று தான், நான் இன்னொரு நபர்கிட்ட கொடுத்து அவங்கள யூஸ் பண்ண சொன்னாலும் அந்த எனக்கு என்ன பவரோ அதே பவர் தான் அவருக்கும் உண்டு. அப்படிதான் பார்வோன் யோசேப்புக்கு கொடுத்தார் முத்திரை மோதிரத்தை. எஸ்ராவினுடைய புஸ்தகம் 8வது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா ஆமான் இடத்துல ஒரு முத்திரை மோதிரம் இருந்தது. வாசிங்க. எஸ்தர் 8:2 ஆமான் இடத்துல இருந்த முத்திரை மோதிரத்தை எடுத்து யாருக்கிட்ட ராஜா கொடுத்தாரு, மொர்தெக்காய் கிட்ட கொடுத்தாரு. வாசிங்க. யாருடைய மோதிரம், தம்முடைய மோதிரத்தை எடுத்து இப்ப இந்த மோதிரம் யாருக்கிட்ட இருந்து யார்கிட்ட போயிருச்சு, ஆமான்ட்ட இருந்து மொர்தெக்காய்கிட்ட போயிருச்சு. அப்போ மோதிரம் எடுத்து கொடுக்கணும்னா அதுக்கு உரியவரால மட்டும்தான் முடியும், அவர் மட்டும்தான் இந்த மோதிரத்தை எடுத்து கொடுக்க முடியும். இப்போ மோதிரம் மொர்தெக்காய் கிட்ட போயிருச்சுன்னா பவர் யார்கிட்ட இருக்கு, மொர்தெக்காய் கிட்ட இருக்கு. இதுதாங்க முத்திரை மோதிரம், இதுதான் முத்திரை மோதிரத்தோடைய பவர். இந்த முத்திரை மோதிரத்தமாக தான் இப்போ தேவன் என்ன சொல்றாரு, ஆகாய் 2 என்ன சொல்றாரு, செருபாபேலை பார்த்து சொல்ற, நான் உன்னை முத்திரை மோதிரமாக வாய்ப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கோ எல்லா அதிகாரமும் இப்ப யாருக்கு நான் கொடுக்கிறேன், உனக்கு கொடுக்கிறேன். எப்படி எகிப்து ராஜா பார்வோன் எப்படி யோசேப்புக்கு கொடுத்தாரோ அதே போல இந்த முத்திரை மோதிரமாக இப்ப யார வைக்கிறாரு, செருபாபேலை வைக்கிறார். ஹல்லேலூயா. இதுதாங்க. அப்ப செருபாபேல் அப்படின்னா முத்திரை மோதிரம். எப்படிப்பட்ட ஒரு நபரா இருக்கணும், அவருக்கு தேவனே சொல்றாரு, நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஆனா சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சேர்த்து சொல்றாரு, அந்நாளில். வாசிங்க 2:23. அந்நாளில் சேர்த்து கொண்டு, அந்நாளில் சேர்த்து கொண்டு. அப்ப இதுவரைக்கும் அவர் என்ன செய்யல, செருபாபேலை சேர்க்கல. இப்ப சொல்றாரு, அந்நாளில் நான் உன்னை சேர்த்து கொண்டு அதுக்கப்புறம் முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஏன் இதுவரைக்கும் அவர் சேர்க்கல, அதுதான் கேள்வி. ஏன் இதுவரைக்கும் சேர்க்கல அப்படின்னா அவங்களுடைய தலைமுறைகள் யோசியா, யோயாக்கீம்,
அதுக்கப்புறம் எக்கோனியா அல்லது கோனியா, அதுக்கு கீழே செயல்தியல், செயல்தியலுக்கு கீழே செருபாபேல். இப்ப அவர் சொல்றாரு, செருபாபேல்ட்ட சொல்றாரு, நான் உன்னை சேர்த்து கொண்டு, ஃபர்ஸ்ட் நான் உன்னை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உன்னை முத்திர மோதிரமா வைக்க முடியும். ஏன்னா என்னுடைய பிளான்ல நீ இல்லை. ஏன் அப்படின்னா, உன்னுடைய தாத்தா எக்கோனியா அல்லது கோனியா அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னுடைய தாத்தா என்ன செஞ்சாரு, யூதாவின் ராஜாவா இருந்து எனக்கு விரோதமாக பாவம் செய்தாரு, அக்கிரமம் செய்தாரு. அதனால நான் என்ன செஞ்சேன், முத்திரை மோதிரமாக இருந்த எக்கோனியாவை நான் எடுத்து தூக்கி போட்டேன். வாசிப்போம். எரேமியாவுடைய புஸ்தகம் 22வது அதிகாரம் 24வது வசனம். வலது கையின் முத்திரை மோதிரமாக இருந்தாலும் உன்னை கலற்றி எறிந்து போடுவேன் என்று. 25 26 அங்கே சாவீர்கள். அடுத்தது இருக்கா? 27 இருக்கா? தேசத்துக்கு திரும்பி வருவதில்லை. நீங்க என்ன செய்யுங்க, அடிமைகளா இங்க இருந்து பாபிலோனுக்கு போவீங்க, ஆனா திரும்பி என்ன செய்ய மாட்டீங்க, வர மாட்டீங்க. ஏன்னா நீங்க எனக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டீங்க. அதனால நான் என்ன செஞ்சிட்டேன், உங்களை எடுத்து போட்டேன். இன்னும் தொடர்ந்து நீங்க இதை அதிகாரத்தை தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கனாலும் தேவன் சொல்றாரு, உன்னுடைய வம்சத்துல இனி ஒருத்தன ராஜாவா என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான்ட்டாரு. அப்படி தேவன் கோபப்பட்டு தேவன் எடுத்து தூக்கி எறியப்பட்ட ஒரு குடும்பம் தான் இந்த கோனியாவினுடைய குடும்பம். கோனியாவினுடைய குடும்பம். ஆனா தேவன் என்ன செய்றாரு, இந்த கோனியாவுடைய லைன்ல வந்த செருபாபேலை பார்த்துட்டு சொல்றாரு, ஏப்பா நான் 2 தீர்க்கதரிசியை உனக்கு அனுப்பி உன்னை நான் தேர்த்தேன். ஏன்னு சொன்னா நீ எனக்கு முக்கியம், நான் உன்னை அந்நாளிலே சேர்த்து கொள்ளுவேன். ஆனாலும் நீ பாபிலோன்ல உதித்த செருபாபேலா இருந்தாலும் நீ என்னுடைய ஆலயத்தை கட்டும்படியாக அங்கிருந்து புறப்பட்டு வந்ததுல முதல் நபரப்பா நீனு. ஹல்லேலூயா. 50,000 பேர்த்த தலைமை தாங்கி வந்த முதல் நபரப்பா நீனு. அதனால நான் என்ன செய்றேன், ஆகாதுன்னு சொல்லி தூக்கி போட்ட உன்னை மறுபடியும் நான் சேர்த்து கொண்டு முத்திரை மோதிரமாக நான் என்ன செய்ய போறேன், மாற்ற போறேன். ஹல்லேலூயா. ஆவியானவர் இன்னைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, சாபங்களோ பாவங்களோ எது நம்ம தேவனுடைய சமூகத்திலிருந்து பிரித்து போட்டாலே இன்று தேவன் சொல்றாரு, மனதுருகுகிற தேவன் சொல்றாரு, நான் மறுபடியும் உன்னை நான் என்ன செய்வேன், சேர்த்து கொள்ளுவேன். எனக்கு நீ முதுக காட்டினவன் தான், என்னை விட்டு தூரம் ஓடினவன் தான். ஆனாலும் நான் என்ன செய்றவன நான் சேர்த்து கொண்டு இன்னைக்கு நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைத்து என்னிலும் பெரிய காரியங்களை நீ செய்வாய் என்று சொல்லி ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிறான்னு சொல்லி சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த செருபாபேலுடைய வம்சத்துல தாங்க இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. இந்த செருபாபேலுடைய வம்ச வழியில தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். மத்தேயுடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்தை எடுத்து வாசித்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவோட ஜென்ம அட்டவணையில யாரோட பேரும் இடம்பெறும், செருபாபேலுடைய பேரும் இடம்பெறும். அப்போ செருபாபேல தேவன் என்ன செஞ்சாரு, அழைத்தவர், சேர்த்து கொண்டவர், இப்ப முத்திரை மோதிரமாக மாற்றுகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றதற்கு காரணம் தேவனுக்காக என்ன செய்தாரா, ஆலயம் கட்டணும்னு சொல்லி வாஞ்சித்ததினால். ஹல்லேலூயா. வாஞ்சித்ததினால், ஆலயம் கட்டணும்னு சொல்லி வாஞ்சித்ததினால். எத்தனை பேர் உங்களோட ஆலயத்தை கட்டணும்னு வாஞ்சிக்கிறீங்க?
ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆலயத்தை கட்டணும் வாஞ்சிக்கிறீங்க? ஆலயத்தை கட்டணும்னா நான் கட்டடமாகி ஆலயத்தை குறித்து இங்க பேசல. தேவன் சொல்கிறார், நான் வாசம் பண்ணக்கூடிய ஆலயம் எது? நீங்க தான் அந்த ஆலயம். நீங்க தான் அந்த ஆலயம். கட்டடம் அல்ல, கட்டடம் அல்ல, நீங்கள் ஆலயம். உங்களுக்குள்ள நான் வாசம் பண்ணுகிறேனே, இந்த ஆலயத்தை யாராரு கெட்ட வாஞ்சிக்கிறீர்களோ உங்களை தாவியானவர் சொல்லுகிறார், அந்நாளில நான் சேர்த்து கொண்டு உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பேன். உங்களுடைய வம்சத்துல இயேசு கிறிஸ்து உதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. செருபாபேலுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்க. ஏன்? ஆலயத்தை கட்டின வாஞ்சித்ததுனால கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம். முத்திரை மோதிரமாக நான் உன்னை வைத்தேன். முத்திரை மோதிரமாக. அது சொல்லும் போது நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிறதாவது ஒண்ணு அவர் சொல்லணும், இல்லைன்னா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லணும். ஆனா தீர்க்கதரிசி மூலமாக சொன்னாலும் அது யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லுது, நீங்க உங்களை செருபாபேலா நீங்க இருப்பீர்களானால் உங்களை தேவன் என்ன செய்வாரு? முத்திரை மோதிரமாக வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய மூதாதையர் தேவனுடைய சமூகத்துல சேரலைங்க. ஆனாலும் தேவன் சொல்றாரு, நான் உன்னை சேர்க்கிறேன்ப்பா, நான் உன்னை சேர்க்கிறேன். நீ எவ்வளவு தூரம் நான் முதல் காட்டி ஓடுனா பரவாயில்ல, ஆனாலும் நான் உன்னை சேர்க்கிறேன்கிறாரு. ஹல்லேலூயா. சேர்க்க மட்டும் இல்ல, முத்திரை மோதிரமாக நான் உன்னை வைக்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் சொல்லக்கூடிய நல்ல நல்ல ஒரு வார்த்தைகளை நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பாபிலோன்ல பிறந்தவன் தான் இந்த செருபாபேல். ஆனாலும் அந்த பாபிலோன்ல இருக்கும் பொழுதே தேவனுடைய திட்டத்தை அறியக்கூடிய வாய்ப்பும், அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பும் பெற்றவன்ங்க இந்த செருபாபேல். பெற்றவன் தான் இந்த செருபாபேல். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் ரொம்ப பிஸி, இந்த லைஃப்ல ரொம்ப பிஸி, எனக்கு டியூட்டி டைம் இல்லை எல்லாம். ஐயோ, இந்த காலத்துல பாவம் இல்லாம இச்சிக்காம எப்படி வாழ்றது? தேவன் சொல்றாரு, நீ பாவத்திலே நீ இருந்தாலும் சரி, பாவம் என்ன செய்யக்கூடாது? மேற்கொள்ளக்கூடாது. மீன் உப்பு தண்ணில தான் இருக்கு, கடல் தண்ணியில தான் இருக்கு. ஆனா சமைக்கிற லேடிஸ்க்கு தெரியும், உப்பு போட்டு தான் ஆகணும். உப்பு தண்ணிலேயே இருந்தாலும் உப்பு என்ன செய்யாது. அதனால நம்ம இந்த உலகத்திலே இருந்தாலும் நாம் உலகத்தார் அல்ல, அதுதான் சத்தியம். சோ நீ ஊழியம் செய்து செருபாபேலா இருப்பாயானால் நீ தேவனுடைய சமூகத்துல ஒரு முத்திரை மோதிரமாக இருப்பாய். ஹல்லேலூயா. இரண்டாவது குறிப்புக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6-7 வசனங்களை சத்தமாக நம்ம வாசிப்போம். ஏழு. இந்த 6வது வசனமும் 7வது வசனமும் வாசிக்கிறதுக்கு முன்பதாக நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, 1ல இருந்தே வாசிச்சிருக்கணும். ஏன் அப்படின்னா, தேவன் இங்க சொல்லக்கூடியதுக்கு முன்பதாக என்னன்னா, இந்த ஆலயம் கட்ட முடியலையே, தடைப்பட்டு இருந்துருச்சேன்னு சொல்லி வருத்தப்பட்டு சோர்ந்திருந்த இந்த செருபாபேலுக்கு தான் அவரு ஒரு தரிசனத்தை காட்டுறாரு. தரிசனத்தை காட்டி 2 சைடு ஒலிவ மரம் என்ன செய்யப்படுது? எலும்பி அந்த ஒலிவ மரத்துல இருந்து ஒரு கிளை போய் அந்த கிளையில இருந்து ஒரு சப்கிளை வந்து அது ஒரு கிண்ணத்துல விழுந்து அந்த கிண்ணத்துல இருந்து அப்படியே ஒரு விளக்கு எரிகிற மாதிரியான ஒரு காட்சி அவர் என்ன செய்தாரு? காட்டுறாரு. காட்டிட்டு சொல்றாரு, இது என்னன்னு புரியுதா? அப்போ சொல்றாரு செருபாபேல், இது எனக்கு புரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய விளக்கு தண்டில 7 விளக்கு இருக்கும். அந்த 7 விளக்கு தனி அகல்களோட இருக்கும். இங்க மரத்துல இருந்து டைரக்டா கிளை போய் கிளையில இருந்து அகலுக்கு போய் அகல்ல இருந்து விளக்கு எரியக்கூடிய ஒரு காட்சி இருக்குது. இது எனக்கு புரியலங்கிறாரு. அப்பந்தான் தேவதூதன் சொல்றாரு இந்த வார்த்தைய,
பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லிட்டு சொல்றாரு, பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம், செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமின்னு சொல்ல முடிக்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் அவர் காட்டின அந்த தரிசனத்தை காட்டிக்கிட்டு சொல்றாரு, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஐயோ இதை தடைப்பட்டுருச்சேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிற, ஆனா இந்த விளக்க பாரு, இந்த காட்சியை பாரு, ஒலிவ மரம், இந்த ஒலிவ மரத்திலிருந்து கிளை வருது பாரு, கிளையில இருந்து டைரக்டா என்ன செய்யப்படுது, அகலுக்கு ஒளிவ என்ன வருது, எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லை, எந்த ஒரு என்ன செய்யக்கூடிய ஒரு பியூரிஃபிகேஷன் இல்லை, டைரக்டா ஒளிவ என்ன வருது. ஒளிவ என்ன வந்து அந்த விளக்க தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்குது பாத்தியா. அதே மாதிரி நீ நினைத்த, நீ எதிர்பார்த்த இந்த காரியம் தடையில்லாமல், எப்படி இப்ப தடைப்பட்டுருச்சு, இப்ப ஸ்டாப் ஆயிருச்சு, ஆனா நான் சொல்றேன், ஆவியானவர் சொல்லுகிறா இது தடையில்லாமல் இனி நடக்க போகுதுங்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? ஆவியானவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, இன்றைக்கு எதெல்லாம் நீங்க ஐயோ இது நடக்கலையே, பாதியில நிக்குதே, இது என்னோட வாழ்க்கையில கட்ட முடியலையே அப்படின்னு சொல்லி எதெல்லாம் நீங்க யோசிச்சீங்களோ, வருத்தப்பட்டீங்களோ, அந்த காரியம் இனி நடக்க போகுது. அது எப்படி நடக்க போகுதுன்னா, தடையில்லாமல் நடக்க போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு இது நிச்சயம் ஆக கடவுது. ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவ ஆவியினால் ஆகும் என்று. பரிசுத்த ஆவியே வாரும், உம் வல்லமை என்மேல் பொழியும். பலத்தினாலும் அல்ல, கரங்களை தட்டுவோம், தேவ ஆவியினால் ஆகும் என்றே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தேவ ஆவியால் ஆகும் என்றே. பரிசுத்த ஆவியே வாரும், உம் வல்லமை என்மேல் பொழியும். ஆமென். பரிசுத்த ஆவியே வாரும், உம் வல்லமை என்மேல் பொழியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தேவ ஆவியால் ஆகும் என்றே. சோர்ந்து போன செருபாபேலுக்கு அவரு ஒரு தீர்க்கதரிசி அல்ல, 2 தீர்க்கதரிசி அனுப்பி அவர் சொல்லக்கூடிய காரியம், இனி நீ எதிர்பார்த்த காரியம், நீ தடைப்பட்டுருச்சு நினைச்ச காரியம் இப்ப தடையில்லாம நடக்கும். அதுவும் உன்னுடைய பலன் அல்ல, உன்னுடைய பராக்கிரமம் அல்ல, தேவ ஆவியினால் ஆகும் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ கட்டப்பட வேண்டும். என்ன செய்யப்படணும்? கட்டப்பட வேண்டாம். கட்டப்பட்டால் ஒழிய ஆசீர்வாதம் இல்லை. அவர் என்ன செஞ்சாரு? ஆலயம் கட்டலையே, ஆலயம் கட்டலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாரு. உங்களுக்குள்ள இருக்குதா அந்த வருத்தம், அந்த ஏக்கம் இருக்குதா? என்னுடைய ஆலயம் இன்னும் கட்டப்படலையே, இன்னும் கிறிஸ்து எதிர்பார்க்கிற ஆலயமாக இந்த ஆலயம் இன்னும் கட்டப்படலையே, தேவ ஆவியானவர் வாசம் பண்ணக்கூடிய ஆலயமாக இன்னும் இது கட்டப்படாம நிக்குதே, இது தடதடையாக இது வந்துகிட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லி எத்தனை பேரு யோசித்து பார்த்தீங்க? எத்தனை பேர் யோசிக்கிறீங்க உங்களோட ஆலயம்? பக்கத்தில் இருக்கவங்கிட்ட கொடுங்க, உங்க ஆலயம் கட்டிடுச்சா பிரதர்? ஏன் ஆலயம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. கட்டி முடிக்கணும், கட்டி முடிக்கணும். வீடை கட்டி முடிக்கிறது 2வது, ஆலயத்தை கட்டி முடிங்க. ஆகாயில அதான் சொல்றாரு, நீ வீட்டை கட்டினா எதுல போடுற? பொத்தலான பையில போடுறன்னு அர்த்தம். ஆலயத்தை கட்டு, தேவனும் வீட்டை கட்டுவாரு. ஹல்லேலூயா. கட்டப்பட வேண்டும், கட்டப்பட வேண்டும். நோவாவை கட்டினாருங்க. நோவா என்னத்தை கட்டினாரு? பேழையை கட்டினாரு. அவர் பேழையை கட்டினாரு, அவர் குடும்பத்தை ரட்சித்தார். பேழையை கட்டினாரு, குடும்பத்தை ரட்சித்தார். சாலமோன் ராஜா ஆலயம் கட்டினார், ஒரு தேசத்தை ரட்சிக்கிறதுக்காக வழி நடத்தினார். ஹல்லேலூயா. நீங்க உங்களுடைய ஆலயத்தை எப்ப கட்டி முடிக்க போறீங்க? எப்ப கட்டி முடிக்க போறீங்க உங்களுடைய ஆலயத்தை? நீங்க செருபாபேலா இருப்பீர்களானால் நீங்க உங்களுடைய ஆலயத்தை என்ன செய்வீங்க? கட்ட ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் எப்படி? தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளாக சொல்லக்கூடிய வார்த்தை, தேவ பலத்தினால் நீங்க கட்டி முடிப்பீங்க. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு அதே வசனம் மறுபடியும் வாசிப்போம்.
சகரியா புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அப்படியே இந்த பேஜை வச்சிருங்க. இன்னும் ஒரு 3 நாள் தடவையாவது இந்த வசனத்தை வாசிப்போம். இதுல என்ன சொல்றாரு? பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம். பெரிய பர்வதம். ஆனா எனக்கு இந்த பெரிய பர்வதத்தை காட்டிலாம் ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்னன்னா, செருபாபேலுக்கு முன்பதாக. செருபாபேலுக்கு முன்பு தேவன் பர்வதத்தை பார்க்கல. இப்போ செருபாபேல பார்த்தாரு. அவருடைய கண் செருபாபேல விழுந்தது. இப்ப சொல்றாரு, செருபாபேல உனக்கு முன்பதாக இருக்கக்கூடிய இந்த பெரிய பர்வதம். அப்பா இங்க பெரிய பர்வதம் எனக்கு பெருசா தெரியலப்பா, நீ எனக்கு பெருசா தெரியற. ஹல்லேலூயா. தேவன் இன்னைக்கு சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்றாரு. ஹல்லேலூயா. யாரையோ பார்த்து சொல்லல, பொதுவாக சொல்லல, குறிப்பிட்டு சொல்றாரு. மகனே மகளே, நான் உன்னை பார்த்து சொல்றேன், உன்னை பார்த்து சொல்றேன். பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம். பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம். நீ யாருக்கு முன்பதாக இப்ப இருக்கிற? செருபாபேலுக்கு முன்பதாக நீ நிக்கிற நீ இனி பெருசா இருக்க மாட்ட, சம பூமியா மாறுவ. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில எதுங்க நமக்கு பெரிய பர்வதமா இருக்கு? எது நமக்கு பெரிய பர்வதமா இருக்குது? நம்ம அநேக தடவை நம்ம நினைச்சிடறோம் நம்மளோட வாழ்க்கையில பெரிய பர்வதம் இதெல்லாம் பெரிய பர்வதம்ட்டு. அப்படியே கண்ணை மூடி சுத்தி பாருங்க இதெல்லாம் பெரிய பர்வதமா இருக்குன்ட்டு. ஒரு சில பேத்துக்கு பயம் ஒரு பெரிய பர்வதமா இருக்கு, ஒரு சில பேத்துக்கு வேலை ஒரு பெரிய பர்வதமா இருக்கு, ஒரு சில பேத்துக்கு உடல் சரீரம் ஒரு பெரிய பயமா இருக்கு, பர்வதமா இருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு பினான்சியலே ஒரு பெரிய பர்வதமா தெரியுது. தேவன் சொல்றாரு, இந்த பெரிய பர்வதம் இன்னைக்கு என்ன செய்ய போகுது? சம பூமியாக போகுது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய பர்வதம் இன்னைக்கு எப்படி ஆக போகுது? சம பூமியாக போகுது. கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. பெரிய பர்வதம். இப்படிதான் இஸ்ரேல் ஜனங்க அவங்களுக்கு ஒரு பெரிய பர்வதமா எதை பார்த்தாங்கன்னா, பயத்தை பார்த்தாங்க. பெரிய பர்வதம் பயம். ஐயோ கோலியாத்து அத்தா பெருசா இருக்கிறான். கோலியாத்து பயந்தனாலதான் அவனும் என்ன செஞ்சானா, பயமுறுத்தினான். வேதாம் அப்படிதான் சொல்லுது. அந்த வார்த்தைகள் என்ன செய்தானா, பயமுறுத்தினான். சவுல என்ன செய்யல? கோலியாத்தை எதிர்த்து சவுல் போகல. ஏன்னா சவுலுக்கு இப்போ பெரிய பர்வதமா என்ன தெரியுது? பயம். ஜனங்கள் யாரும் போல. ஏன்? அவங்களுக்கு ஒரு பெரிய பர்வதமா பயம். தாவீதோட அண்ணன் கூட போகல. ஏன்னா அவங்களுக்கு கூட பயம் ஒரு பெரிய பர்வதமா இருந்தது, பெரிய பர்வதமாக நின்றது. தேவன் சொல்றாரு, நான் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல, நான் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல. நீங்க இன்னைக்கு எதெல்லாம் பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாம் கோலியாத்து வீழ்ந்து மாதிரி நீங்க என்ன செய்யப்படுறீங்க? பயந்த இந்த பர்வதங்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யப்படுது? தரமட்டமாக போகுது. இதை செய்யக்கூடியது யாரு? நீ. இதை செய்யக்கூடியது யாரு? நீ. தேவன் சொல்றார், செருபாபேலே இந்த பெரிய பர்வதம் ஏமாத்திரம் சமபூமியா மாறப்போது உனக்கு முன்பதாக. ஹல்லேலூயா. எப்படி கோலியாத்து சமபூமியா மாறினாரோ அது போல ஒரு சமபூமியா மாறப்போது இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில. எதை பார்த்து நீங்க பயந்தீங்க? பரீட்சையை பார்த்து பயந்தீங்களா? வேலையை பார்த்து பயந்தீங்களா? வியாதியை பார்த்து பயந்தீங்களா? பலவீனத்தை பார்த்து பயந்தீங்களா? எதிர்காலத்தை பார்த்து பயந்தீங்களா? திருமணத்தை பார்த்து பயந்தீங்களா? எதை பார்த்து பயந்தேனாலும் சரி, நீ பயப்படுகிற காரியம் இன்றைக்கு தர மட்டுமாக தேவனாக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சொல்லக்கூடிய அடுத்த ஒரு இன்னைக்கு அநேக நபரோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு பர்வதம் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபினான்ஸ். என்ன பிரச்சனையே? காசு தாங்க. தேவன் சொல்றாரு, வசனங்களை எடுத்து வாசிக்கலாம், நேரம் இல்லாதனால வசனம் இல்லாம நம்ம போறோம். அவர் சொல்றாரு, நீ ஃபினான்ஸ். ஒரு பெரிய கூட்டம் நடத்தினாரு, எஃபோர்ட் மீட்டிங் நடத்தினவர் இயேசு கிறிஸ்து. எஃபோர்ட் மீட்டிங்கோட முடிவில் அவர் சொல்றாரு, எல்லாரும் பசியா இருப்பாங்க, நீங்க என்ன செய்யுங்க, அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுங்கன்ட்டு. எத்தனை பேரா? ஓகே. எத்தனை இருந்ததா அவங்க கையில? 5 அப்பா 2 மீன் இருந்துச்சு. இதை வச்சுதான் சீஷர்கள்லாம் சொன்னாங்க, இதை போய் நான் எப்படி எத்தனை பேத்துக்கு கொடுக்க முடியும்?
இத்தனை பேத்துக்கு இந்த 5 அப்பம் 2 மீனை எப்படி நான் கொடுக்க முடியும்? இது சாத்தியம் இல்ல, இது என்னால முடியாத காரியம் அப்படின்னு சொல்லி எதை குறித்தெல்லாம் இவங்க ஐயோ பற்றாக்குறையா இருக்குதேன்னு சொல்லி யோசித்தாங்களோ, தேவன் சொல்லுகிறாரு. அவங்க சொல்லும்போது சிஷ்யர்கள் சொல்லும்போது சொல்றாங்க, 200 பணத்துக்கு நாங்க போய் வாங்கினா கூட இங்க இருக்கிற ஜனத்துக்கு என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாதுன்னு அவங்க ஒரு அறிக்கைடுறாங்க. ஆனா தேவன் சொல்றாரு, இந்த காரியத்துல இந்த 200 ரூபாவால செய்ய முடியாத இந்த காரியத்தை நீ ஜெபித்தா நீ செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில ஒரு ஃபினான்ஷியல் இருக்குதா, பண பிரச்சனைகள் இருக்குதா? இந்த பணத்தை வச்சு நான் எப்படி இதை ஓட்ட போறேன்னு நினைக்கிறீங்களா? தேவன் சொல்றாரு, பணத்தை வச்சு உன்னால முடியாதப்பா, உன்னுடைய பணம் ஆகாது, உன்னோட கத்தாரியால் ஆகாது. தேவ பலன் உனக்குள்ளாக வரும் பொழுது இந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் என்ன செய்யப்படும், இன்னைக்கு சமபூமியா மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர்த்தால சொல்ல முடியும், என்னுடைய தேவன் என்னோட ஃபினான்ஷியலை சந்திக்க அவர் போதுமானவராகவே இருக்கிறான்னு எத்தனை பேர்த்தால சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஃபெயிலியர். ஃபெயிலியர், ஃபெயிலியரை பார்த்து ஓடக்கூடிய நபர்கள் தான் நம்ம. ஃபெயிலியரை பார்த்து ஓடக்கூடிய நபர்கள். பிரமுதுகை காட்டி ஓடுறது எதற்கு? ஃபெயிலியரை பார்த்து தாங்க. தேவன் சொல்றாரு, நீ ஃபெயிலியரா? ஃபெயிலியர் தான் உனக்கு பர்வதமா? ஃபெயிலியர் தான் உனக்கு பெரிய பர்வதமா தெரியுதா? அவர் சொல்றாரு. இப்படிதான் வேதாகமத்தில் ஃபெயிலியரை சந்திச்ச ஒரு நபரை நமக்கு காட்டுறாரு, சிம்சோன். ஹல்லேலூயா. சிம்சோன் அழகான ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணாரு. ஆனா பொண்ணு தான் என்ன செய்யல, மனைவி வெட்டுக்கிட்டு போயிட்டா. ஒரு ஃபெயிலியர் தான். அடுத்தது ஒரு பெண்ணை தான் நேசிச்சாரு. நேசித்த பெண்ணு தான் இவர் சாவுக்கு கொல்லி வைத்தாள். ஃபெயிலியர். எதை குறித்து நீங்க ஃபெயிலியர்? போரிட்ட இடத்துல ஃபெயிலியர் சந்திச்சாருதாங்க சிம்சோன். ஆனா அந்த சிம்சோன் கடைசியில ஒரு விஷயம் கேட்கிறாரு தேவனுடைய இடத்துல, கர்த்தாவே இந்த ஒரு விஷயம் நான் என்ன செய்யுங்க நினைத்தருளும், ஒரு விஷயம் நினைத்தருளும் கேட்கிறாரு. கேட்ட மாத்திரத்துல வசனம் சொல்லுது, அவன் உயிரோடு இருந்து கொன்றவர்களை காட்டிலும் அவன் மறிக்கும் பொழுது மரித்தவர்கள் அநேக பேர். ஹல்லேலூயா. ஃபெயிலியரா? ஃபெயிலியரா? எதுல ஃபெயிலியர்? எந்த காரியத்துல ஃபெயிலியர்? அந்த ஃபெயிலியர் உங்களுக்கு பர்வதமா இருக்குமானால் ஆவியானவர் இன்னைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, இன்றைக்கு மகனே மகளே உனக்கு முன்பதாக இருக்கக்கூடிய இந்த ஃபெயிலியர் சமபூமியாக போகுது. ஹல்லேலூயா. சமபூமியாக போகுது. இது உன்னுடைய பலம் அல்ல, உன்னுடைய பராக்கிரமம் அல்ல, இது தேவனுடைய ஆவினால ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ பெரிய பர்வதம் இன்றைக்கு நமக்கு முன்பதாக சமபூமியா மாறப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அந்த வசனத்தை வாசிப்போம். சகரியா 4:7. போதும். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். என்னங்க தலைக்கல்? தலைக்கல் பாட்டு மட்டும் நம்ம பாடுறான், தலை சாய்க்கும் கல் நீரையா பாட்டு பாடுறான், தலை சாய்க்கும் கல் நீரையான்னு பாடுறோம் நம்ம. தலைக்கல்னா என்ன? முதல் கல். ஆனா இதை எபிரேய பாஷையில பார்க்கும் பொழுது அதுக்கு இணையா தமிழ் டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா கம்ப்ளீஷன் ஸ்டோன் சொல்றாங்க. கம்ப்ளீஷன் ஸ்டோன், டாப் ஸ்டோன், கார்னர் ஸ்டோன்ங்கிறது வேற, ஹெட் ஸ்டோன் சொல்லி வேற, இதெல்லாம் இருக்குது மீனிங்கா. ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ல கார்னர் ஸ்டோன், ஹெட் ஸ்டோன், இன்னொரு கம்ப்ளீஷன் ஸ்டோன். அதுக்கு தமிழ்ல ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷனை பார்க்கும் பொழுது இந்த கல்லு தான் என்ன செய்யுது, எல்லாம் முடிச்சு கடைசியா வைக்கக்கூடிய தலைக்கல். இந்த கல் வச்சு முடிச்சிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தமா. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தா இதுதான் தலைக்கு மூளைக்கு தலைக்கல்லா இருக்குது, இதுதான் அடிக்கல் அப்படிங்கிறாங்க. ஓகே, பட் எதுவா இருந்தாலும் செருபாபேல் என்னத்தை கொண்டு வந்தாரு? தலைக்கல்லை கொண்டு வருவான். தலைக்கல்லை கொண்டு வருவான். தலைக்கல், தலைக்கல் அப்படின்னா என்னது? வாஸ்திருப்போம் நம்ம. எத்தனை முறை வாஸ்தவம்? வாசிங்க. எபேசியர் 2:20 இல்ல சங்கீதம் 118 முதல் வாசிப்போம். சங்கீதம் 118 22 23 எல்லாத்துக்கும் தெரிந்த வசனம். ஆகாது என்று தள்ளின கல்லே
மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அடுத்த வசனம் போடுங்க, 23. அது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. அது நம்மளுடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. எபேசியர் 2:20 சொல்றாரு, இது மூளைக்கல், மூளைக்கல், தலைக்கல், இது எல்லா கல்லு யாரா? கிறிஸ்து. இந்த கிறிஸ்துவின் மேல் அல்லவா நீங்கள் என்ன செய்யப்பட்டீங்க? கட்டப்பட்டு இருக்கிறீர்கள். இந்த தலைக்கல்லை யாரு கொண்டு வருவா? செருபாபேல் கொண்டு வருவா. செருபாபேலுடைய ஆசீர்வாதத்துல அடுத்த 3வது ஆசீர்வாதம் தான். செருபாபேல் தலைக்கல்லை கொண்டு வருவான். அதனால தான் அவன் என்னால என்ன செய்யப்படுது, செய்ததெல்லாம் சக்சஸா போச்சு. ஏன்? இந்த தலைக்கல் அப்படிங்கிறது கிறிஸ்து. இந்த தலைக்கல்ங்கிறது கிறிஸ்து. கிறிஸ்துவ எங்க போனாலும் கிறிஸ்துவோடு அவன் போவான். தலைக்கல்ல அவன் தான் கொண்டு வருவான். இன்னைக்கு உங்களோட காரியங்கள்ல, உங்களோட வேலை ஸ்தலங்கள்ல, உங்களோட குடும்பங்கள்ல தலைக்கல்ல நீங்க கொண்டு போனீங்களா? கல்யாணம் முடிஞ்சு சீரை கொண்டு போறது அல்ல. கல்யாணம் முடிஞ்சு சீரு கொண்டு போவான் லாரி நிறைய, அந்த சீரை சொல்லல. தலைக்கல் கிறிஸ்துவ கொண்டு போனீங்களா? வாழக்கூடிய வீட்டுல கிறிஸ்துவ கொண்டு போனீங்களா? கிறிஸ்து இல்லைன்னா நீங்க வாழ முடியாது. ஹல்லேலூயா. ஆபீஸுக்கு போனீங்களே, கிறிஸ்துவ கொண்டு போனீங்களா? தலைக்கல்ல ஆபீஸுக்கு கொண்டு போனீங்களா? ஆபீஸுக்கு தலைக்கல்ல கொண்டு போனீங்கன்னா ஆபீஸ்ல நீங்க என்ன செஞ்சிட்டு இருப்பீங்க? ப்ரொமோஷன் மேல ப்ரொமோஷன், ப்ரொமோஷன் மேல ப்ரொமோஷன்னா தடையில்லாம வந்துகிட்டு இருக்கோம். இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் இடையில என்ன சொல்லிட்டு இருப்பான்? தடைய சொல்லிக்கிட்டே இருப்பான். அதனால போற இடங்கள் எல்லாம் எதை நீங்க கொண்டு போனோம்? தலைக்கல்ல கொண்டு போனோம், கிறிஸ்துவை கொண்டு போனோம். கிறிஸ்து இல்லாம நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அது ஜெயமா நமக்கு இராது. ஹல்லேலூயா. அது ஜெயமா இராது. அதனால நீங்க கொண்டு போகக்கூடிய ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க தலைக்கல்ல கொண்டு போனோம். தலைக்கல் இல்லை அப்படின்னு சொன்னா அங்க வறட்சியும் சாபமும் தான் வரும். ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். ஆகாய் 1:11. ஆகாய் 1:11. அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன். இவ்வளவு தூரம் சொல்லி ஆசீர்வாதத்தை கொடுத்தேன்னு சொன்னா நல்லா இருந்திருக்கும். இவ்வளத்தையும் சொல்லி கடைசியில வறட்சியை நினைச்சதா வருவித்தேன். ஏன் தேவன் வறட்சியை வருவித்தாரா? அவரை விட்டுக்கிட்டு இவங்க போனனால தான் அவர் சொல்றாரு, இதன் மேல எல்லாம் நான் என்ன செஞ்சிருக்கேன்? உனக்கு வறட்சிய, உனக்கு பலன் கொடுக்கலப்பா, நீ பலனை எடுக்கல, நீ கஷ்டப்படுற, உன்னுடைய வாழ்க்கை வறட்சியா இருக்குது, ஒரு செழிப்பு இல்லை, ஒரு நிலையான நிலை இல்லை உன்னோட வாழ்க்கை. ஏன்னா தலைக்கல்ல நீ மறந்துட்ட, தலைக்கல்ல மறந்துட்ட. நீ எப்ப தலைக்கல்ல நீ உன் தலை மேல எடுப்பியோ தேவன் உன்னை அவர் கை மேல எடுப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ செருபாபேல் தேவன் உன்னை முத்திரை மோதிரமாக நான் வைத்தேன்னு சொல்றாரு. நீ கட்டி எழுப்புவாய்ன்னு சொல்றாரு. பெரிய அவனுக்கு உனக்கு முன்பதாக காணப்படுகிற பெரிய பர்வதெல்லாம் எப்படி இருக்குமா? சமபூமி ஆகும். நீ ஏன்னா நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற? தலைக்கல்ல கொண்டு வர. இன்னொரு அர்த்தத்துல சொல்லணும்னா நீ தொட்ட காரியம் நிலைவரப்படும், முடியும். ஹல்லேலூயா. தேவன் சொல்றாரு, ஏன்னா நீ தலைக்கல் அல்லவா நீ தூக்கி இருக்கிற. நீ தூக்கினது கிறிஸ்துவ தூக்கி வைத்திருக்கிற. அதனால நீ எந்தெந்த காரியத்தெல்லாம் ஏங்கிக்கிட்டு இருந்தியோ அந்த காரியெல்லாம் இப்போ நீ செய்து முடிப்ப, நீ செய்து முடிப்ப. உன் கை ஆரம்பித்தது உன் கையே முடிக்கும். நம்ம பார்த்துருப்போம், வீடு கட்ட ஆரம்பிச்சது அப்பாவா இருக்கும், ஆனா கெட்டி முடிச்சது பேரனா இருக்கும், இல்லைன்னா பையனா இருக்கும். ஆனா இங்க தேவன் சொல்றாரு, எந்த காரியத்தை நீ தொட்ட அதை நீயே முடிப்ப. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய நாட்கள் ஆசீர்வாதமாக நோய் நொடி இல்லாம நீ செஞ்ச காரியத்தை, ஆரம்பித்த காரியத்தை செய்து முடிக்கும் வரைக்கும் நான் உன்னோடு இருக்கிறேன்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செருபாபேலா, நீங்க செருபாபேலா இருக்கிறீங்களா? செருபாபேல், நீங்க செருபாபேலா இருப்பீர்கள் ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளாக இருக்கும். செருபாபேலுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளாக இருக்கணும்னு சொன்னா நீ யாரா மாறணும்? செருபாபேலா மாறணும். நீ செருபாபேலா மாறலைன்னா ஆசீர்வாதம் உனக்கு இல்லை. அடுத்ததா அந்த வசனத்தை வாசிங்க.
சகரியா 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆர்ப்பரிப்பார்களாம். எப்படி ஆர்ப்பரிப்பாங்களா? கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாகன்னு ஆர்ப்பரிப்பாங்களாம். கிருபைன்னா என்ன? தகுதி இல்லாத, மறந்துடக்கூடாது, இந்த டெஃபினிஷன்லாம் மறக்கவே கூடாது. தகுதி இல்லாத எனக்கு தேவன் பாராட்டுகிற தயவு கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை. இந்த கிருபை தான் அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க செஞ்சு முடிச்ச, செருபாபேல் முடிச்ச தலைக்கல்ல தூக்கிட்டு வரனா முடியுது, கம்ப்ளீஷன் ஆகுது. அப்ப சொல்றாங்களா கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாகன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, ஆர்ப்பரித்தார்கள். அவங்க சொன்னார்கள் இருக்கா? இல்ல, ஆர்ப்பரித்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்தோஷத்தோட உச்ச கட்டத்துல இருக்கிறாங்க. அவங்க சந்தோஷத்தோட உச்ச கட்டத்துல இருக்காங்க. ஆர்ப்பரித்தார்கள். அவங்க சாதாரணமா இல்ல, ஆர்ப்பரித்தார்கள். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக ஆர்ப்பரித்தார்கள். எல்லாமே கிருபை. அதனால்தான் அவர் சொல்றாரு, உன்னுடைய பலன் அல்ல, உன்னுடைய சரீர பலன் அல்ல, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற உன்னோட சரீர பலன்ட்டு அதுவும் இல்ல, ஒன்னு பராக்கிரமும் அல்ல. பராக்கிரமம் அப்படின்னு சொன்னா சிம்பிளிஃபைடுல சொல்லணும்னா, எங்க தாத்தா எம்எல்ஏ, எங்க மாமா கவுன்சிலர்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இது மாதிரி அந்த பராக்கிரமும் அல்ல. இது எதுவுமே உனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. உனக்கு தேவனுடைய பலன் இருக்கணும். அது இருந்தா தான் இது கிருபையினால் முடிந்ததுன்னு சொல்லுவாங்க. யாரு? பிறர் ஆர்ப்பரிப்பார்கள். அவன் ஆர்ப்பரிக்கிறது இல்ல, செருபாபேல் ஆர்ப்பரிக்கிறது இல்ல. செருபாபேலை செய்யறதுக்கு மற்றவர்கள் செருபாபேலை என்ன செய்றாங்க, புகழ்கிறாங்க. எப்படி புகழ்றாங்க? கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாகன்னு. கிருபை இல்லை அப்படின்னா செருபாபேலை எதுவுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. கிருபை. ஏன்னா என்னால முடியல. கிருபை குறித்த 2-3 காரியங்களை மட்டும் நான் சொல்றேன். வசனங்களை நோட் பண்ணிக்கோங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, கிருபையினாலே நீங்க என்ன செஞ்சீங்க, விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ கிருபை என்ன செய்து, நம்மளை ரட்சிக்கிறது. ரட்சிக்கக்கூடிய கிருபைங்க நம்ம கிருபை. ஹல்லேலூயா. ரட்சிக்கக்கூடிய கிருபை. ஹல்லேலூயா. இந்த கிருபை இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, ரட்சிக்க முடியாது. ஐயா 50,000 பேர்த்த வழி நடத்திட்டு வந்த செருபாபேல எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, சாலமன் கட்டின ஆலயத்துக்கு இது காவாசி கூட ஒர்த் இல்லையப்பான்னு சொல்லி இருந்திருப்பாங்க. எப்பா அது டிசைன், அந்த இது பார்த்து இல்லை, அந்த மகிமையை பார்த்து இல்லை, அதே மாதிரி மகிமை இதில் இல்லையே அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்கல்ல. எப்பா பாரு, தடையா இருக்குது, கடவுள் இது மேல சித்தம் இல்லையா, கடவுளுக்கே சித்தம் இல்லையா, இதை விடியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 70 வருஷம் கழிச்சு பார்த்தா வீடெல்லாம் எப்படி இருக்கும், இடிஞ்சு போய் கிடக்குற வீட்டை பார்த்த உடனே யாருக்குங்க தோணும், ஆலயம் கட்டணும்ட்டு. அப்படிதாங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தோணுச்சு. ஐயோ என்னோட இடம் இல்ல, இப்படி இருக்குது. சரி, இது என்ன செஞ்சிருச்சு, தடை வந்துருச்சு. எப்பா தடை இல்லைன்னா இதுக்கு நம்ம இதை கட்டிட்டு தான் கட்டணும். ஆனா இப்ப தடை வந்துருச்சு, அதனால இது இருக்கட்டும், போய் நான் என் வீட்டை கட்டினு ஓடி ஒவ்வொருத்தரையும் கூட கூட்டி சேர்த்து அந்த ஆலயத்தை செருபாபேல் கட்டணும். அப்படின்னா தேவனுடைய கிருபை இல்லைன்னா செருபாபேல முடியாதுங்க. அதனால தான் அவர் சொல்றாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ செஞ்ச இந்த ஆலயத்தை குறித்து நான் ஒரு வார்த்தை சொல்றேன், முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதுங்கிறாரு. என்னைக்குமே அது ஒரு பிளஸிங் தாங்க, பிளஸிங் தான். யோபுட சொல்றாரு, உன்னோட முன்னாடிய காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு சொல்றாரு. கானா ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க, திராட்சை ரசம் தீர்ந்தது. தேவன் சொல்றாரு, முன்னாடி இருந்த திராட்சை ரசத்தை காட்டில பின்னாடி இந்த திராட்சை ரசம் ரொம்ப அருமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அப்போ தேவன் பின்னான மகிமை பெரியதுங்கிறாரு. ஹல்லேலூயா. இத்தனை 50,000 பேத்துக்கிட்ட இருந்து 50,000 பேத்துக்கிட்ட இருந்து ரட்சித்து வரணும்னா அதுவே ஒரு பெரிய கிருபை. அடுத்ததா ஒரு வசனம் வாசித்தீங்க அப்படின்னா, தீத்து 3வது அதிகாரம் 6-7 வசனத்தை வாசித்தீங்கன்னா, நீதிமானாய் மாற்றக்கூடிய ஒரு கிருபை. அந்த கிருபை என்ன செய்யும், என்னை ரட்சிக்கிறது மட்டுமல்ல, என்னை நீதிமானாக மாற்றக்கூடிய கிருபைங்க. தீத்து 2ல சொல்றாரு, இந்த கிருபை போதிக்கிற கிருபை. இதை மட்டும் நம்ம வாசிப்போம். தீத்து 2, 11, 12, 13 இந்த வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிப்போம். ஏனெனில் தேவ கிருபை ரட்சிப்பை கொடுத்துருச்சு.
அது பிரசன்னமாயி, அந்த கிருபை பிரசன்னமாயி என்ன சொல்லுதான், அவ பக்தியும் லௌகீக இச்சைகளையும் என்ன செய்து வெறுக்க செய்து. நீ இந்த உலகத்துல லௌகீக இச்சையில இருக்காது, இந்த உலகம் மாயங்குது, அத அழகா அதை வெறுக்க செய்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, இந்த உலகத்துல நீ எப்படி இருக்கணுமா, நீதி தேவ பக்தி தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. வாசிங்க. எதுங்க போதிக்கிறது? கிருபை. கிருபை. அததான் வசனத்துல வாஸ்தம். அந்த கிருபை பிரசன்னமாகி இதெல்லாம் நீ வெறுத்துன்னு சொல்லி இந்த உலகத்துல ஞானமாக தெளிந்த புத்தியாக ஜீவனம் பண்ணி வரக்கூடிய ஆண்டவருக்கு நீ நேர்த்தியாக வாழணும்னு சொல்லி உனக்கு என்ன செய்யப்படுது? போதிக்குது. போதிக்கிற கிருபை. இந்த கிருபை தாங்க செருபாபேல போதிச்சது. இப்போ நீ என்ன செய்யணும்? தேவனோட சமூகத்துல போகணும், கேட்கணும், பொறுத்து இருக்கணும், மக்களை விசாரிக்கணும். இதை நீ கெட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இந்த கிருபை செருபாபேல வழி நடத்தினதுனால தாங்க செருபாபேல ஆலயத்தை கட்டி முடிக்க முடிஞ்சது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களோட ஆலயத்தை கட்ட ரெடியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்களோட ஆலயத்தை கட்ட ரெடியா இருக்கீங்க? எழுந்திருப்போமா? எத்தனை பேர் உங்களோட ஆலயத்தை கட்ட ரெடியா இருக்கீங்க? எல்லாரும் தலையில கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தாவே என்னுடைய ஆலயத்தை இன்றைக்கு நான் கெட்ட, என்னுடைய ஆலயத்தை இன்றைக்கு நான் கெட்ட கர்த்தாவே உதவி செய்யுங்கப்பா. நான் செருபாபேலாக மாற கிருபை செய்யுங்க. உம்முடைய கரத்துக்குள்ளாக நான் ஒரு முத்திரை மோதிரமாக இருக்க நீர் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தாவே நீர் கட்டப்படுவதற்கு, அந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு என்ன பலப்படுத்துங்கப்பா. பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம் செருபாபேல் முன்பதாக சமபூமி என்று சொன்னீரே, எனக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொரு பர்வதத்தையும் கர்த்தாவே சமபூமியாக மாற்றி கர்த்தாவே இந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு என் கைகளை நீர் பலப்படுத்துங்கன்னு சொல்லி எத்தனை பேர்த்தால கேட்க முடியும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து கேட்போம். வாய்களை திறந்து நம்ம கேட்க போறோம். கர்த்தாவே நீர் கர்த்தாவே இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தாவே நான் சோர்ந்து தான் பார்க்கிறேன், நான் பர்வதத்தை பார்த்து பயந்து தான் பார்க்கிறேன். ஆனாலும் நீ சொன்ன நல் வார்த்தைகள் உண்டு, தடையின்றி இந்த காரியம் நடக்கும் சொன்னீரே. கர்த்தாவே இந்த ஆலயத்தின் அஸ்திபாரம் ஸ்திரப்படுத்துங்கன்னு சொன்னீரே. இந்த ஆலயம் கர்த்தா உமக்காக நாங்கள் கட்டி எழுப்ப நீர் கிருபை செய்யுங்க. உமக்காக நாங்கள் கட்டி எழுப்ப இந்த ஆலயத்தை கிருபை செய்யுங்கன்னு சொல்லி நீங்க எல்லாரும் வாய்களை திறந்து நீங்க கேளுங்க. தேவனுடைய சமூகத்துல இன்னைக்கு யாரெல்லாம் வாய்களை திறந்து கேட்கிறீங்களோ உங்களுக்குள்ளாக தேவ வல்லமை இன்னைக்கு இறங்குகிறது. செருபாபேலுக்கு கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தை இறங்கினது போல இன்றைக்கு உங்களுடைய வாயில தேவனுடைய வார்த்தை இறங்கி இந்த ஆலயத்தை கட்டும்படியான ஒரு போதிய வல்லமையும் பலத்தையும் இன்னைக்கு தேவன் உங்களுக்குள்ளாக கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. 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 எத்தனை பேர் கேட்டீங்க? தேவனுடைய சமூகத்துல தேவன் சொல்கிறாரு, நீ திறந்த வாயை நான் நிரப்புவேன். ஹல்லேலூயா. நீ வாயை திறந்தாயனால் நான் நிரப்புவேன். நீ செருபாபேலாய் இருந்தால் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டாம். நீ செருபாபேலாய் இருந்தா தேவனுடைய ஆலயத்தை நீ கட்டணும். நீ கட்டலனா நீ என்னுடைய முத்திர மோதிரம் அல்ல. தேவன் தெளிவாக சொல்லுகிற வார்த்தை. இன்றைக்கு நான் செருபாபேலாக மாறுகிறேன். இந்த திருச்சபைக்கு நான் செருபாபேலாக மாறுகிறேன். என்னோட வாழ்க்கை செருபாபேலோட வாழ்க்கையாக இருக்கட்டும். செருபாபேலுக்கு சொன்ன அந்த நல்வார்த்தை பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தை நமக்குள்ளாக இன்னைக்கு கிரியை செய்தோம். ஆகும் என்று பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தேவ ஆவியால் ஆகும் என்று. பரிசுத்த ஆவியே வாரும், உம் வல்லமை என் மேல் பொழியும். ஆமென். பரிசுத்த ஆவியே வாங்கப்பா, உம் வல்லமை என் மேல் பொழியும். உங்களுடைய வல்லமை வேணும். ஆளும் அல்ல, என்னுடைய பலம் அல்ல, என்னுடைய பராக்கிரமம் அல்ல, உம்முடைய ஆவினாலே ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தேவ ஆவியால் ஆகும் என்று.
சமபூமி. பெரிய பர்வதமே நீய மாத்திரம், தேவதாசனுக்கு முன்னாக சமபூமி. இயேசு நாமம் அவர் சொல்லி வருவார், அதற்கு கிருபை கிருபை என்றார் பெரிய. இயேசு நாமம் சொல்லி வருவார், அதற்கு கிருபை கிருபை என்றார் பெரிய. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரம் அல்ல, தேவ ஆவியாலாகும் என்றே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கையிடுங்க, இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. பரிசுத்த ஆவியே வாரும், வல்லமை என் மேல் பொழியும். பரிசுத்த ஆவியே வாரும், ஆமென். வல்லமை என் மேல் பொழியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரம் அல்ல, தேவ ஆவியாலாகும் என்றே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரம் அல்ல, தேவ ஆவியாலாகும் என்றே. பெரிய பர்வதமே நீய மாத்திரம், தேவதாசனுக்கு முன்பாக சமபூமி. பெரிய பர்வதமே நீய மாத்திரம், தேவதாசனுக்கு முன்பாக சமபூமி. இயேசு நாமம் அவர் சொல்லி வருவார், அதற்கு கிருபை கிருபை என்றார் பெரிய. இயேசு நாமம் அவர் சொல்லி வருவார், அதற்கு கிருபை கிருபை என்றார் பெரிய. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரம் அல்ல, தேவ ஆவியாலாகும் என்றே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரம் அல்ல, தேவ ஆவியாலாகும் என்றே. மகா உன்னதங்களில் வெற்றிருந்து மனுபுத்திராகிய எங்களை நீர் கண்ணோக்கி பார்த்து வருகிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே, செருபாவேலுக்கு நீ சொன்ன அந்த வார்த்தை பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவினால் ஆகும் என்று சொன்னீரே. கர்த்தாவே, எங்களோட வாழ்க்கையில நாங்கள் பார்க்கக்கூடிய தடையாக இருக்கக்கூடிய கட்ட முடியவில்லை என்று நாங்கள் நோக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியமும் பெரிய பர்வதமும் இன்றைக்கு உம்முடைய ஆவினால அது தரை மட்டுமாக நாங்கள் காண்கிற ராஜா, தரை மட்டுமாக்கப்படுவதாக. உம்முடைய ஆவி தேவ பலன் எங்களோட விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும் ராஜா. வியாதிப்பட்ட பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே, வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்கு பர்வதமாகி அந்த வியாதி இன்றைக்கு தர மட்டுமாக வேண்டாம் ராஜா. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வல்லமையின் பேரால் கர்த்தாவே, பர்வதமாகிய கர்த்தாவே இந்த வியாதி கர்த்தாவே இன்றைக்கு தர மட்டுமாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. பயம் கர்த்தாவே தர மட்டுமாக வேண்டாம். எங்களுடைய பினான்சியல் கர்த்தாவே தர மட்டுமாக வேண்டாம் ராஜா. எதெல்லாம் எங்களை பயம்புறுத்தி கொண்டிருக்கிறதோ, எதெல்லாம் எங்களுக்கு பர்வதமாக இருக்கிறதோ, அது எல்லாவற்றையும் என் தேவன் இன்றைக்கு சமபூமியாக்கி கர்த்தாவே தலைக்கல்லை நாங்கள் கொண்டு வரும்படியாக கர்த்தாவே உம்முடைய பலத்தினால் கர்த்தாவே இது நடக்கட்டும். உம்முடைய பலத்தினால் இது நடக்கட்டும் ராஜா. தேவ செய்தியை கேட்ட ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிங்க. இந்த செய்தி, இந்த வார்த்தை அவர்களை பலப்படுத்தட்டும். வருகிற நாட்கள் கர்த்தாவே மீண்டும் தேவனுடைய வார்த்தை அவர்கள் கேட்கும் வரைக்கும் பலப்படுத்தட்டும். அனுதினமாக இந்த வார்த்தை அவர்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும். இருதயத்தை விருத்த சேதனம் செய்யட்டும். செவியை விருத்த சேதனம் செய்யட்டும். வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தட்டும் ராஜா. வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தட்டும். வறட்சி அல்ல, செழிப்பையும் நிறைவையும் நாங்கள் காண நிற்கிற வந்த பிள்ளைகள் வந்த விண்ணமாக திரும்பாதபடி உம்முடைய சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல நிற்கிற தேவ பலனும் ஆவியானவருடைய அனுக்கிரகம் பிள்ளைகளோடு கூட எப்பொழுதுமாக இருக்கணும் ராஜா, எப்பொழுதுமாக இருக்கணும். என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறார்களோ, ஜெபிக்க சொன்னார்களோ, எதற்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ, காத்திருக்கிறார்களோ, அனைத்தின் மேலும் என் தேவன் ஜெயத்தை கொடுக்க வேண்டுமாறு கூட ஜெபிக்கிறோம். கைகளின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. சமாதானத்தினால் குடும்பங்கள் நிலைவரப்படட்டும் ராஜா. சபையை ஆசீர்வதிங்க. ஊழியங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக எங்களை முத்திரை முதரமாக மாற்றுங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென்.